இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் ஊடகவியலாளர் சேகுவேரா இணைந்திருக்கிறார். உரையாடுவோம் அவரோடு. வணக்கம் தோழர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தோழர். தாவேகா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறாங்க. இது சில கணிப்பாளர்கள் தவிர்த்து மற்ற எல்லாருமே திமுக தான் வரும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது உண்மையிலே எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக் தான். இருந்தாலும் மக்கள் தீர்ப்பு தான் நீங்கள் முக்கியமான ஒரு தீர்ப்பாக பார்க்கப்படுது. ரெண்டாவது இந்த வெற்றியை பார்க்கும்போது நம்ம கணிச்சது தான். ஆல்மோஸ்ட் ஓட்டை பிரித்து 2 கட்சியிலேருந்து ஓட்டை பிரித்து அவர் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதிகளுக்கு மேலே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடங்களில் கூட வாங்கியிருக்காங்க. ஆனால் அந்த ஆட்சியை பிடிப்பதற்கான தனி பெரும்பான்மை இருக்கான்னா அதில் ஒரு பெரிய கேள்விக்குறி விஜய்கிட்ட இருக்குது. குறைந்தது இன்னும் அவருக்கு ஒரு 15லேருந்து 20 தொகுதி வரைக்கும் வேணும். அந்த ஊசலாட்டத்தில் இருக்குது. அதற்கான பேச்சுவார்த்தைகளை அவங்க இப்போயே தொடங்கினதாகவும் நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் ஒரு நாள் ஆரம்பித்தா தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் நமக்கு கூட்டணி கட்சிகள் வேறு எங்கேயாவது இருக்கவங்ககிட்ட பேசுவோம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க இன்னும் 118 வந்தால் தான் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க முடியும். அது வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு தொங்கு சபை தான் நிலவிக்கிட்டு இருக்குன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடிகிறது. எல்லாருக்கும் பெரிய ஒரு ஷாக்கு தான் இது பார்க்கும்போது. எல்லா கருத்து கணிப்புமே ஃபேக் ஆயிருக்கு. ஆக்சிஸ் கூட 180ன்னாங்க. 80க்கும் 100க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எல்லா கருத்து கணிப்புகளும் எல்லா நிறுவனம். ரெண்டாவது இந்த எலெக்ஷனில் மட்டும்தான் டாக்டரு, இன்ஜினியரு, அப்புறம் வக்கீலு, ஜட்ஜு, தண்ணி கேன் போடுறவங்க எல்லாருமே கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. நேற்று ஆரம்பித்த கம்பெனி கூட கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. நாமளும் கருத்துக்கு ஒரு களத்திலேருந்து கூட கருத்து கணிப்பில் வெளியிட்டோம். முக்கியமாக திருவெரும்பூர் தொகுதி, பிடிஆர் தொகுதி, மதுரையில் இருக்கக்கூடிய முக்கியமான பல தொகுதிகளில் பெரிய ஷாக் கொடுத்துருக்கு இந்த இது. ஸோ அது மக்களுடைய தீர்ப்பு தான் இது. இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு ரகசிய அலை இருந்த மாதிரியான ஒரு இது இருக்கா? என்னன்னா வெளிப்படையாக தெரியலை எங்கேயுமே. கடைசி வரைக்கும் இந்த கணிப்புகளை சொன்னவங்க இப்படிப்பட்ட ஒரு ஸ்வீப் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலை. ஒரு 30-40 அப்படிங்கிறத பலரும் சொன்னாங்க. தாவேகா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலர் 8-10 இந்த இதிலே நின்னாங்க. நான் இப்படிப்பட்ட ஒரு இதை மக்கள் எப்படி நம்ம ஒரு ஆசை நிமித்தமாக விஜய்க்கு போடுவோமே. ஏன்னா பல தொகுதிகள்லையும் யார் நிற்கிறாங்க, அவருடைய பேர் என்ன அப்படிங்கிறது கூட ஆனா பெண்ணான்னு கூட தெரியல. நம்ம வாக்களித்த பலர்கிட்ட இப்பதான் பார்த்துருப்பாங்க. தொகுதியில வெற்றியை அடைச்சிட்டாரு அப்படின்னு உடனே இவர் தான் நம்ம இவருக்கு தான் நம்ம போட்டிருக்கோம். அப்படியா? அப்ப இவர் வீடு எங்க இருக்கு? இங்கேதானா? ஆனா இவர் ஏன் தூத்துக்குடியில் நின்னாரு, சென்னைக்காராச்சே? அப்பதான் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும் நிறைய இடங்கள்ல. ரெண்டாவது இது நம்ம எங்க இருந்து பாக்குறோம்னா, இது மக்கள்கிட்ட ஒரு அரசியல் படுத்தப்படலையோ அப்படிங்கிற ஒரு கருத்து தான். ஜீவா இன்னைக்கு பேசுனது தான். மக்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் அரசியலை கொண்டு போய் சேர்த்துருக்கணும். நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாலும் அந்த திட்டங்களை இன்னும் கீழே வரைக்கும் கொண்டு போய் சேரலை அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதாவது திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு, அதனுடைய பயன்கள் என்ன, அதனால் அது எப்படி வந்தது அப்படின்ற அந்த வரலாறு என்ன, தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முன்னேறி இருக்கு அப்படின்ற அந்த கான்செப்ட் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கலங்கிறத நம்ம இதுல பார்க்க முடிகிறது. சொன்னதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஏற்கனவே சொன்னது என்ன சொன்னார்னா, நான் இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன் மகளிர் உரிமை தொகைன்னு. எனக்கு அடுத்து வரவர் யாரா இருந்தாலும் யார் வேணாலும் வரலாம். ஆனா வருபவர்கள் அந்த 1000 ரூபாயை கூடுதலாக கொடுக்க முடியுமே தவிர குறைக்க முடியாது, நிறுத்த முடியாது. ஒருவேளை நிறுத்தினாங்கன்னா அவங்கள ஒரு அச்சம் முடுக்கும். அந்த அச்சம் எப்போதெல்லாம் முடுக்குகிறதோ அப்போதெல்லாம் தமிழ்நாட்டை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆட்சி செய்கிறார் என்று பொருள் அப்படின்னு சொன்னாரு. விஜய் அறிவிச்ச அந்த திட்டங்களுடைய அவர் அறிவிச்சார், நான் தேர்தலுக்கு அரசியலுக்கு இதெல்லாம் செய்வேன்னு. இப்போ அவருக்கே பயமா இருக்கும். ஐயோ அறிவிச்சிட்டோமே, இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போறோன்ற ஒரு நெருடும் ஒரு பக்கம் ஒரு குத்து மதிப்பா. என்னன்னா அவர் அறிவிச்ச பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தணும்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதார பலம் வேணும். அந்த பொருளாதாரம் எங்கிருந்து எடுக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இத்தனை 4 வருஷ ஆட்சியில திமுகவை எதையெல்லாம் குறை சொன்னார்களோ அதையெல்லாம் பேக் பவுன்ஸா சாருக்கு வரும். பேக் பவுன்ஸா வரும். இனிமே ஒரு குற்றம் நடந்தா கூட இனிமே விஜய்க்கு மத்தளத்துல 2 பக்கம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல மழை பெஞ்சா விஜய் தான் காரணம்னு அப்படிதான் வரும். ஏன்னா அதுதான் இயல்புங்கிறத இப்ப விஜய் புரிஞ்சுக்கலாம். ஆட்சி வந்த உடனே மழை வராது, கரெக்டா இதமா இருக்கும் கிளைமேக்ட், வெயில் அடிக்காது,
எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் பார்த்துப்பாருன்னு எல்லாம் ஒரு மித்துல இருந்து இன்னைக்கு ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் அதிகபட்சமா ஒரு 3 மாசம் 4 மாசத்துல அந்த மித்து எல்லாமே கலைஞ்சிடும். ரெண்டாவது நடைமுறைக்கு அதுக்கு பிறகுதான் வருவாங்க. தாவேக்கால ஜெயிச்ச எம்எல்ஏக்கள்லாம் எவனும் ஆட்சி செய்ய போறது இல்ல, பின்னாடி இருக்கிற அதிகாரிகள் தான் ஐடியா கொடுக்க போறாங்க. எங்க இவங்க எக்ஸ்போஸ் ஆவாங்க அப்படின்னா, ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய அந்த திட்டங்களை இவங்க எப்படி கையாளுறாங்க, எதிர்த்து நின்று ஃபைட் பண்றாங்களா, இல்ல வாங்க அப்படின்னு சிவப்பு கம்பளம் விரிக்கிறாங்களாங்கிறதுல இருந்து தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க சொன்னது. குறிப்பாக திருப்பரங்குன்ற மாதிரியான இஷ்யூ வரும்போது சைலண்ட் ஆயிடுவானுங்க. இவங்களுடைய நிலை என்னவாக இருக்கும், இல்லைன்னா ஒத்து ஊதக்கூடிய வேலையை வந்து ஆமா செய்வாங்களா? இப்ப திமுகவுக்கோ விசிகாவுக்கோ இல்ல கம்யூனிஸ்டுகளுக்கோ இல்ல என்ன மாதிரியான ஊடகவியலாளர்களுக்கோ விஜய் ஆட்சிக்கு வந்தது ஒரு பெரிய நெருடல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட 2011 இருந்து 2021 ஏப்ரல் வரைக்கும் தமிழ்நாட்டை மீட்டு எடுக்கிறதுக்காக 10 வருஷம் ஒரு பெரிய போராட்டமே நடத்தியிருக்கோம். அதனால இது வந்து ஒரு பெரிய சவாலான காரியம். ஐயோ இனிமே நீங்க அப்படிலாம் மிரட்டல் இந்த இதுகள்லாம் நம்ம வந்து அஞ்சு பின்னாடி ஓட போறது இல்லை. திருப்பரங்குன்ற மலையில ஒரு சங்கி பய மலையை ஏத்த வரான் அப்படின்னா, நாளைக்கு பழனிலையோ இல்லை வேற எங்கேயாவது பண்ணா வந்தா கூட ஆட்சி அதிகாரத்துல இல்லைனாலும் அந்த இடத்துல நின்று ஃபைட் பண்ண போறது இந்த கூட்டணி தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப விஜயோட ஸ்டாண்ட் என்ன, அந்த இடத்துல இவர் மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆவார். இவர் இப்ப இனிமே அமைதியா இருக்க முடியாது. ஏன்னா ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட வரப்போகுது, வந்துச்சுன்னா நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுப்பீங்கன்னு மக்கள் பார்ப்பாங்க. அப்ப அவன் ஃபீல் பண்ணுவான், தெரியாம ஓட்டு போட்டேன். எப்படி சீமானுக்கு வந்து ஓட்டு போட்டவன்லாம் இன்னைக்கு நான் என்னோட முதல் வாக்கை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சிந்திக்கிறானோ, அப்படி எல்லாருமே நீ சிந்திக்க ஆரம்பிப்பான். அப்ப நம்ம தமிழ்நாட்டை ஈஸியா ஐடியாலஜி பண்ணி கொண்டு போக போறோம். இப்ப இந்த அடுத்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டை கல்வியில, பெண்கள் பாதுகாப்புல, சுகாதாரத்துல, வேலை வாய்ப்புல எல்லாத்துலயுமே விஜய் முன்னேறுனாருன்னா நம்ம வாழ்த்துக்கள் தான் சொல்லுவோம். நிச்சயமா நிச்சயமா. அதுல இருந்து குறை சொல்ல போறது இல்லை, வாழ்த்துக்கள் நல்ல விஷயம்னுவோம். ஆனா அதை பின்னாடி கொண்டு வந்தாரு அப்படின்னா ஆளா எதிர்க்கிறது நாமளா தான் இருப்போம். இப்ப இதுலதான் சவால், இவர் யாரோட கூட்டணி வச்சு ஆட்சியை தக்க வைக்க போறாரு? இல்லை இவருடைய சிந்தனை என்ன, இவர் எந்த சித்தாந்தத்துடைய அடிப்படையில் வந்து இந்த ஆட்சியை நகர்த்த போகிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறதாக நீங்கள் பார்க்குறீங்களா இந்த இதில்? ரொம்ப குறிப்பாக இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கருத்தியல் ரீதியான விவாதம் நடக்கவில்லை. விஜயினுடைய முகம், விஜய் வந்த பிறகு திமுக என்ன செஞ்சிட்டு, அப்படி என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க, அப்படி என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு பேசுபொருள் பொதுவாக இந்த மக்களுடைய மத்தியில், இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ்னுடைய மத்தியில் இருந்ததை பார்க்க முடிஞ்சது கண்கூடாக. இன்னொன்று, நமக்கு தரவுகளுடைய அடிப்படையில் பார்த்தாச்சுன்னு சொன்னால் இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக பல்வேறு இடங்களில் வந்து தமிழ்நாடு தான் நிற்கு அப்படிங்கிறது வந்து தரவுகள் சொல்லக்கூடியதாக இருக்குது, மத்திய அரசாங்கத்தினுடைய தரவுகளை. அப்போ இந்த இதை பார்க்காம இப்படிப்பட்ட ஒரு மேம்போக்கான ஒரு குற்றம் சாட்டுதலை இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை பண்ணுது. அரசியலை அவங்க பார்க்கல அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு இதில் இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வியாக. இது திமுக விஜய் மாதிரியானால முதல் முறை சந்திக்கிற எம்ஜிஆர்னு ஒருத்தரை சந்திக்கிறாங்க. அப்பவும் திமுக தோல்வி அடையுது, எம்ஜிஆர் வெற்றி பெறாரு. அப்பவும் திமுக துவண்டு போகல, இருந்து ஃபைட் பண்ணுது. ஆனா எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் அதிமுக நாளா உடையுது. திரும்ப மறுபடியும் ஜெயலலிதான்னு ஒருத்தவங்க சினிமாவில இருந்து வராங்க. அப்பவும் திமுக தோல்வியை சந்திக்குது. ஆனா மறுபடியும் ஆட்சிக்கு வருது. திமுக கடைசி வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலையும் ஐடியாலஜிக்கல் வார பண்ணிக்கிட்டே வருது. அடுத்து சரத்குமார் வராரு, அடுத்து சீமான் வராரு, ரஜினி வராரு, கமல் வராரு, இப்ப விஜய் வராரு. இப்படி எல்லாரும் வரும்போதும் விஜயகாந்த் நடுவுல, விஜயகாந்தும் திமுகவுடைய தோல்விக்கு மிகப்பெரிய பங்காற்றணும். அவங்க வரும்போது திமுக துவண்டு போகல. ஆனா திமுகவோட மோதின கட்சிகள்லாம் இன்னைக்கு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா துவண்டு போய் ஓரமா இருக்கு. இல்லைன்னா திமுகவோட கூட்டணி கட்சிகளோட இருக்குது. அதை நம்மளால பார்க்க முடியும். அதுதான் இப்ப நம்ம பாக்குறதா இருக்கு. ரெண்டாவது, விஜய் வந்து அந்த ஃபேம் தான், ஒரு ஃபேம், ஒரு மாற்றம் தந்துருவார் அப்படின்ற ஒரு மாயத்துல இருந்தா. அதே தான் விஜயகாந்தையும் நம்பினாங்க. விஜயகாந்தை நம்பினாங்க. விஜயகாந்த் வந்து ஆட்சியை பிடிக்கும் போது அவரு திமுக அதிமுக வாக்குகளை ஓரளவுக்கு பிரிச்சாரு. ஆனா பெருவாரியான வாக்கு வந்து பாமக இருந்து பிரிச்சு எடுத்துட்டு வந்தாரு. அதோட பாமகவோட அஸ்திரமே முடிஞ்சுது. அதுக்கப்புறமா தான் அவர் வந்து அந்த கட்சி அதுக்கப்புறம் துவண்டு போக ஆரம்பிக்குது. அடுத்து கமலஹாசன் வராரு. அடுத்து மக்கள் நீதி மையம்னு மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி நடுவில் உருவாச்சு. அப்பயும் திமுக தனித்து நின்று ஃபைட் பண்ண ஜஸ்ட் ஒரு 1.5% தான் வித்தியாசத்தை திமுக ஆட்சி இழக்குது. அதனால திமுகவுக்கு ஆட்சியை பிடிக்கிறது, ஆட்சி இழக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான். தேர்தலுங்கிறது ஒரு அங்கம் அவங்கள பொறுத்த வரைக்கும். அவங்க முழுக்க ஐடியாலஜிக்கல் வாரதான் முன்னிறுத்துறாங்க. அவங்க ஒருவேளை சில நேரங்கள்ல தடுமாற்றங்கள் வரும்போது கூட
அவங்களுக்கு பின்னாடி இருந்து கூட்டணி கட்சிகளா இருக்கிற விசிகாவோ இல்ல கம்யூனிஸ்டுகளோ உடனடியா அது அந்த இடத்துல நின்று அவங்க வந்து ஃபைட் பண்ணி குரல் கொடுக்குறாங்க. திமுக ஆட்சியில இருக்கும்போது 8 மணி நேரம் வேலையை 12 மணி நேரம் ஆகும்போது கூட கூட்டணியில இருந்தாலும் அவங்க வந்து எதிர் குரல் 12 மணி நேரம் ஆகும்போது குரல் கொடுக்க வேண்டியது அதிமுக எதிர்கட்சியில. ஆனா அவங்க குரல் கொடுக்கல. கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் குரல் கொடுக்குது. ஈவன் திமுகவில் இருக்கிற தொழிலாளர் அமைப்புகளே எதிர்த்து குரல் கொடுக்குது. அதுக்கப்புறமா அந்த சட்டத்தை திரும்ப பெறுறாங்க. அப்ப இங்க யார் களத்துல இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா ஆளும் கட்சியா இருந்த திமுக தான். அது ஆட்சி இல்லாம எதிர்கட்சியா இருக்கும் போதும் அந்த கட்சி களத்துல இருந்திருக்கு. அதிமுக எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்கு. ஆட்சியில இருந்தப்ப தமிழ்நாட்டுக்கு எத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பேசி. 2006 to 10 மெட்ரோ திட்டத்துக்கு திமுக அரசாங்கம் ஒப்புதல் வாங்குதுன்னா அதை கிட்டத்தட்ட 10 வருஷமா ஆம வேகத்துல நடத்தினது அதிமுக. திரும்ப திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை வேகப்படுத்துது. இப்படிதான் நம்ம அதை வந்து பார்க்க முடிஞ்சுது. இப்ப மறுபடியும் விஜய் வராரு. அவரு ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை ஆதரிக்கிறாரா இல்ல மௌனம் காக்குறாரா இல்ல எதிர்க்கிறாரா? எதிர்க்கிறாருன்னா விஜய் கூட நம்ம எல்லாருமே நிப்போம். நிச்சயம். எதிர்க்கிறாருன்னா நம்ம ஸ்ட்ராங்கா நிப்போம். இல்ல ஆதரிக்கிறாரா இல்ல வந்து அமைதியா இருக்காரான்னு தெரிஞ்சிடும். அப்ப அதே மாதிரி ஒன்றிய அரசு கிட்ட வந்து இவர் எப்படி நிதி வாங்க போறாருன்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி இப்ப இருக்க கல்வியிலையோ இல்ல மற்ற எல்லா திட்டங்கள்லையுமே இதே மாதிரி தமிழ்நாடை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போறாரான்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது இவர் கடனே வாங்காம ஆட்சி செய்யணும். ஒரு வாய்க்கிலேயே பேசினாரு, திமுக அரசு கடன் வாங்குதுன்னு. இருக்க கடன் எல்லாத்தையுமே இவர் அடைச்சிடணும். 1 வருஷத்துல அடைச்சிட்டு பியூர் கடன் இல்லாம இவர் ஆட்சியை நடத்தணும். அப்படி நடத்தணும். ரெண்டாவது ஒரு குற்ற செயல் கூட இந்த தமிழ்நாட்டுல நடக்கூடாது. எங்கேயாவது அங்கொன்று இங்கொன்று நடந்துச்சுன்னா அது கூட இவர் தான் காரணம்னு தமிழ்நாட்டு மக்கள் பேசுவாங்க. இப்ப இவ்வளோ சிக்கல்களை இப்ப விஜய் ஃபேஸ் பண்ணணும். சிஎம் சீட்டுங்கிறது ஒரு சாதாரண இது இல்ல. நெருப்பு இதுல உட்கார்றதுதான். இப்ப இதுல என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா அதிமுகவோ இல்ல திமுகவோ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க யாரும் பெருசா இருக்காங்களே பின்னாடி இருக்க அதிகாரிகள் கைட் பண்ணுவாங்க. ஆனா இவங்கிட்ட என்ன சிக்கல்னா நாங்க தானே ஜெயிச்சு வந்தோம், நீ என்ன அதிகாரி எங்களை சொல்ற, நான்லாம் கேட்க முடியாது, நீங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க. அப்ப 3 மாசத்துல நமக்கு வந்து தெரிஞ்சிடும் சார் எப்படி இவங்க ஆளுங்கள்லாம் எப்படி என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப நம்ம ஈஸியா இவங்களை வந்து பார்க்க முடியும். இல்லை இப்போ தமிழகத்தை பொறுத்தளவில் ஒரு 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 பாசிசத்தை எதிர்க்கிறது, பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அவர்களுடைய திட்டங்களை வந்து தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் புறந்தள்ளுறது, அதற்கு மக்களுடைய எண்ணங்களுடைய அடிப்படையில் திமுக வந்து திராவிட அமைப்புகள் வந்து இங்கே வேலை செஞ்சிட்ருக்கு. இப்போது இந்த இடத்துல பெரிய அளவுக்கு அரசியல் பேசாமல் இந்த வெற்றியை ஈட்டிருக்கக்கூடிய விஜய் இதன் மூலமாக உணர்த்துறது என்ன? இந்த சித்தாந்தமே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பார்வையை எடுத்துக்கொள்ளலாமா? ஜென்சி கிட்ஸ் வந்து அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்களா? ஆமாம், அதாவது இது பாஜகவோட ஃபார்முலா தான். பாஜக ஒரு இடத்துல போய் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா ஆளும் கட்சியை முதல்ல உடைக்காது, எதிர்கட்சிக்குள்ள போய் கூட்டணி வைக்கும், எதிர்கட்சிகளை குழப்பத்தை விளைவிக்கும், எதிர்கட்சியை 2ஆ 3ஆ உடைக்கும், அதுக்கப்புறமா அந்த கட்சியை பலவீனப்படுத்தும். அங்க இந்துத்துவ சிந்தனைகள் அதிகமா இருக்கு அப்படின்னா தானே முன்னிறுத்தும். மத கலவரங்கள் மூலியமா சாதி கலவரங்கள் மூலியமா பாஜக வளரும், எதிர்கட்சியை காலி பண்ணும். இதுக்கு ஃபார்முலா பல மாநிலங்கள்ல நம்மளால எடுத்து சொல்ல முடியும். இப்ப தமிழ்நாடு மாதிரி முற்போக்கான மாநிலங்கள்ல இந்த ஜாதி கலவரமும் மத கலவரமும் எடுபடாது. அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா 3ஆவதா ஒரு ஃபேஸை கொண்டு வரணும். அந்த ஃபேஸை ஒரு கிரேஸா மாத்தி ஒரு ஃபோர்ஸா மாத்தி உள்ள கொண்டு வர வேண்டியதான். அதுக்குதான் விஜய் உள்ள வந்து கொண்டு வராங்க. நீங்க விஜய் எத்தனை திட்டங்களை இந்த 3 வருஷத்துல 2023 கட்சி ஆரம்பிச்சு இந்த 3 வருஷத்துல எத்தனை திட்டங்களை அவர் எதிர்த்து ஃபைட் பண்ணியிருக்காரு, எத்தனை திட்டங்களை ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து எத்தனை அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா திமுக அரசு வெளியிட்ட அறிக்கையில இருந்து 0.5% கூட இவர்கிட்ட இருக்காது. யாரோ அப்படின்னு தான் பேரை மென்ஷன் பண்ணுவார். எஸ்ஐஆரை கொண்டு வந்தது யாரோ அப்படிதான் பேசக்கூடிய ஆளு. அப்ப இவர் ஆட்சிக்கு வந்தா மட்டும் ஒன்றிய அரசை நடுங்க வைப்பாரா? மோடின்னு முதல்ல பேர் சொல்லி இவரால் பேச முடியுமா அப்படின்ற பல சிக்கல்கள் இருக்கு. அப்ப இவர் வந்து ஒரு ஏஜென்ட் தான். இந்த ஏஜென்ட்டை வச்சு காய் நகர்த்துறதுக்கு தான் பாஜக வேலை பார்த்துருக்கு. அதுல இப்ப பாஜக இந்த தேர்தலில் வெற்றி அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். இல்லை, இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான சீட்டு இது வரைக்கும் கிடைக்கல. இப்போ போயிட்டு இருக்கு. இதுல எந்த கட்சிகள் வந்து கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? யாரோடு பேரம் பேசி தங்களுடைய கூட்டணியில சேர்க்கறதுக்காக ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்து சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக நீங்க பாக்குறீங்க? காங்கிரஸ்,
அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 3-4 தொகுதி முன்னாடியே உள்ளடி வேலைகள் பல வேலைகளை பார்த்து உள்ள போயிட்டு இருந்தவங்க. அதனால அவங்க போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது, விசிகா கம்யூனிஸ்டுகள் போக சான்சஸ் ரொம்ப குறைவு. ஒருவேளை விஜய் பாஜக ஒன்றிய அரசை ரொம்ப கடுமையா எதிர்த்து ஃபைட் பண்றாரு, தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடுறாரு அப்படின்னா விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் கொஞ்சம் யோசிப்பாங்க, போகலாமா ஓகே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனா இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல இந்தியா கூட்டணியில அவங்க ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து நம்ம அந்த உறுதியா இருக்காங்களான்னு தெளிவா சொல்ல முடியாது. இது அவங்கதான் பலரும் வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க விஜய்க்கு, வாய்ப்பு இருக்கு, அதனால போவாங்க. அதனாலதான் சொல்ல உறுதியா சொல்ல முடியாதுன்னு. அவங்க போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, போகலாம். அப்படியே கம் டு நம்ம அதிமுகவுக்கு வந்தோம் அப்படின்னா பாமகவில் ஒண்ணுதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஒய்ஃபை மட்டும் ஜெயிக்க வச்சிருக்காரு. அதுக்கு அடுத்து மற்ற எல்லாரும் 18லயும் அவுட்டு. அமமுகவில் 1 வந்திருக்கு எங்கேயோ, அது அந்த 2. அதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. அப்ப இவருக்கு வந்து ஆட்சி பெருமானை பிடிக்கணும் அப்படின்னா வேற வழியே இல்லை, அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சாதான் உண்டு. அப்ப நமக்கு வந்து விஜய் நான் ஓட்டு போட்ட எல்லாருக்கும் சங்கு தான், சங்கி கூட கூட்டணி வைக்கதான் நான் ஓட்டு போட்டேனா அப்படின்னு எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிருவான் தமிழ்நாட்டில் 2 நாள்ல. அது எப்படி நமக்கு வந்து தெரியல. இல்ல இதுல பாஜகவை கலட்டி விட்டுட்டு அதிமுக தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறதுக்கான சூழ்நிலைகள். அப்ப நம்ம திரும்ப கேட்போம், நீ ரொம்ப யோக்கியமான ஆளாச்சே, ஊழல் கட்சியோட போய் வச்சிருக்கியே, தமிழ்நாட்டிலேயே ஊழல் வந்து கன்ஃப்ளிக்ட் ஆகி அதிக அளவில் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் சிறைக்கு போனது அதிமுகவில் தான். திமுகவோட கம்பேர் பண்ணும்போது அதிமுக தான் அதிக அளவில் அமைச்சர்களாக பொறுப்பில் இருக்கும் போதே ஜெயிலுக்கு போனவங்க. அந்த கட்சியோட போய் கூட்டணி வைக்கிறியே, நீ எதை சாப்பிட்றன்னு கேட்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ஊழலுக்கு எதிராக போராடக்கூடியவர். எடப்பாடி பழனிசாமி மேல சிபிஐ வழக்கு இருக்கு, எஸ்பி வேலுமணி மேல சிபிஐ வழக்கு இருக்கு, அதிமுகவில் இப்ப ஜெயிக்கக்கூடியவர்கள் மேல சிபிஐ வழக்கு பாதி பேர் மேல இருக்கு. அப்ப நீங்க போய் அங்க வைக்கிறீங்களே அப்படின்னு நம்ம வந்து கேள்வி கேட்கலாம். ஒருவேளை அவர் அங்க போய் கூட்டணி வைக்கிறாருன்னா செங்கோட்டையனுடைய நிலைமை என்ன, அது ஒண்ணு இடிக்குது. அப்ப அதையும் ஒண்ணு பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ், ரொம்ப தெளிவா பார்த்து தான் விஜய் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்காரு. ஆட்சியை பிடிச்சும் தக்க வைக்க முடியலையேன்ற ஒரு தொங்கு சபையில தான் இந்த ஆட்சி நடக்கும். அந்த நிலையில தான் இப்ப இது உருவாயிருக்கு. தேமுதிக அந்த பக்கம் நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? 1-2 தொகுதிகள்ல அவங்க முன்னிலை வகித்துட்டு இருக்கிறாங்க. அப்படி போனா கூட அந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பெரும்பான்மை இல்லை. இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல கூட விஜய் வந்து ஒரு 103 அப்படின்னு தான் இருக்காரு. 18 வரைக்கும் வரணும்ல, 118 வரைக்கும் வரணும். அப்படின்னா காங்கிரஸ் 5, தேமுதிக 3 அப்படின்னா கூட உங்களுக்கு 13 தான் வருது. இன்னும் 5 குறைவா இருக்கு. 5 குறைவா இருக்குன்னு நீங்க வேற யார் சேர்ப்பீங்க? அமமுக, அப்புறம் வேற எங்கேயுமே இல்ல. 1-2 நீங்க பாமகவை சேர்க்கலாம். அப்படி சேர்த்தா கூட இன்னும் 3 குறைவா இருக்கும். அப்ப அந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. அப்ப அவங்க வந்து தொங்கு சபையா இருந்தாலும் அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்சியா இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து அதிமுகவை தான் சூஸ் பண்ணி ஆக்கணும். சூஸ் பண்ணாங்கன்னா நம்ம நின்று ஃபைட் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு எப்படி நீங்க போய் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னு வந்து ஃபைட் பண்ண முடியும். ஏற்கனவே அதிமுக பாஜகல இருந்தவங்க எல்லாம் எதுல வேட்பாளர் பல பேர் இருக்காங்க. எஸ்வி பாபு முதலமைச்சர் தொகுதியில வெற்றி பெற்றவர் எல்லாம் அதிமுக இருந்தவங்க தான். ஆனா சேர்த்துப்பாங்க, இவங்க வந்து வெக்கம்லாம் கிடையாது. ஊழல் பண்ணா என்ன, எனக்கு ஆட்சி வந்தா போதும், நீ வா, எவ்வளவு பெரிய அக்யூஸ்டா இருந்தாலும் பரவாயில்லவா அப்படின்னு ஏற்கனவே பாதி வேட்பாளர்கள் அக்யூஸ்ட் தானே. அதனால அந்த நீதி நேர்மையெல்லாம் பார்க்கக்கூடியவர்கள் தாவேக்காவினர் இல்லை. அதனால உடனே சேர்த்துப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து கொஞ்சமாவது முழிச்சுக்கிட்டு நாம தமிழ்நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், தமிழ்நாடு தான் நம்மளை வந்து ஒரு அடையாளம் கொடுத்துருக்கு, ஒரு அரசியல்வாதி அடையாளம் கொடுத்துருக்கு, நம்மளை தமிழ்நாட்டு முதலமைச்சரா அரியணையில உட்கார வச்சது தமிழ்நாடு தான். அந்த தமிழ்நாட்டுக்கு நம்ம என்ன செய்யணும்? கடைசி நேரத்துல நாம் இருந்த கட்சி, நம்மளை அடையாளப்படுத்தின அந்த கட்சி இன்னைக்கு தேஞ்சு போயிருச்சு. முக்கியமா நீங்க பொதுச் செயலாளர் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு கூச்சமே இல்லாம நீங்க யோசிக்காம திமுகவோட கூட்டணி வைக்கலாம், திமுகவோட கூட்டணி வைக்கலாம். அது வரலாறு காணாத ஒரு வெற்றியா தான் இருக்கும். இப்படி கூட பார்க்கலாம். அதிமுகவும் பாஜகவை கலட்டி விட்டுட்டு ஆமா சேர்ந்து திராவிட கட்சிகள் திராவிடத்தை காப்பாற்ற கூட்டணி அமைப்பும் சொல்லிட்டு போகலாம். ஆனா அப்படி நடக்காது. ஒருவேளை நடந்தால் விஜய்க்கு ஒரு பெரிய அடிதான், ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஒருவேளை அங்க அமைச்சா கூட எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. திமுக போனா, தாவேகாவுக்கு போனா மட்டு மரியாதை இல்லாம நடத்துவாங்க. தமிழகத்துல எதிர் துருவங்களா இருந்து ஓபிஎஸ் அரசியல் செய்யறவங்க இவங்க தான்.
இவங்க சேர்ந்துட்டா அடுத்த கட்ட அரசியல் எப்படி நகரும் அப்படிங்கிறதே அது ஒண்ணு இருக்கு. ஆமா, அப்படி இவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா இவங்க ஒரு பெரிய சக்தியா மாறுவார் விஜய். அதனால அதுவும் நடக்க வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இவங்க இந்த கான்ட்ரவர்சி, அந்த லயலா மணியா அந்த மணிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு, திமுகவும் அதிமுக கூட்டணி வைப்பாங்கன்னு. அப்படியெல்லாம் வைக்க முடியாது. வச்சுட்டாங்கன்னா இங்க ஏன் நம்ம இந்தியா கூட்டணியில நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது ஒரே கூட்டணியில தான் காங்கிரஸும் சிபிஎம்மும் இருக்காங்க, ஏன் கேரளாவில் ஒன்னா நிக்க மாட்டாங்க, ஏன் மேற்கு வங்கத்துல ஒன்னா நிக்க மாட்டாங்க அப்படின்னா, அங்க ஒன்னா நின்னாங்கன்னா ஆப்போசிட் சக்தி பாஜக இருக்கும். அந்த ஆப்போசிட் சக்தியை பாஜகவா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவங்க அந்த மாநிலங்கள்ல பிரிச்சு நிக்கிறாங்க. அதே கான்செப்ட்ல இங்கேயும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த லயலாமணி கான்செப்ட், கான்ஸ்பிரசி தியரியில நம்ம நம்ப வேண்டியில்லை. இங்க இப்படிதான் இருக்கும். விஜய் ஆட்சியை பிடிச்சாலும் தொங்கு சபை தான். எனக்கு தெரிஞ்சு விஜய்கிட்ட இன்னைக்கு இந்த தேர்தலில் ஒன்னே ஒரு விஷயம் நல்லது என்ன சொல்லணும் அப்படின்னா, சீமான் காலையில தபால் ஓட்டுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே நிலையில உறுதியா இருக்காரு, 0. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு கட்சியவே முடிச்சு விட்டீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 3% வந்திருக்கிற மாதிரி ஒரு பார்வை சொல்றேன். அது தென்னந்தோப்பு. ஏன்னா அங்க கூட ஜாதி ஓட்டு அது இதுன்னு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, சீமான் கூட இருக்கிறவங்களெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் திருத்தி கொண்டு வர முடியாது. நேத்து கூட ஒரு பைல்வான் போய் அடி வாங்கிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன் இங்கே போய். அதனால அந்த கூட்டத்தெல்லாம் திருத்த முடியாது. அது திருந்தாத கூட்டம், முட்டாத்தனமான இனவாதத்தை பேசக்கூடியது, அதெல்லாம் திருத்த முடியாது. அந்த கூட்டத்தையே அழிச்ச பெருமை விஜய் உண்டு. அந்த ஒரு விஷயத்துக்காக தமிழ்நாடு உங்களுக்கு ஓரளவு லைட்டா ஒரு நன்றி சொல்லி முள்ளால எடுக்கிறோம். ஆமா, அதனால விஜய்கிட்ட இருக்கிற ஆளுங்களை நம்ம ஈஸியா கன்வெர்ட் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வர முடியும். ஏன்னா அவன் சிந்திக்க கூடியவன். எப்படி 6 மாசத்துல ஒரு எக்ஸ்போஸ் ஆயிடுவாரு. நீ பெரியாருன்னு பேசுற, அம்பேத்கர்னு பேசுற, காமராஜர்னு பேசுற, அஞ்சலி அம்மாள்னு பேசுற, எல்லாரையும் பேசிட்டு என்ன நீ இந்த கரும்பு பிடிச்ச வேலையை பாக்குற, அதுக்கு அப்ப நான் அவனை ஓட்டு போட்டது தப்புன்னு நினைக்கிறேன், ஃபீல் பண்றேன் அப்படின்னு இங்க வருவான். எப்படி சீமானுக்கு ஓட்டு போட்டவெல்லாம் ஃபீல் பண்ணி இந்த பக்கம் வந்தானோ எல்லாம் இந்த பக்கம் வருவான். அந்த சான்சஸ் உண்டு. சீமான் கிட்ட இன்னைக்கு 8% இருக்கு. அந்த 8% ஏதோ வேற ஒரு ஐடியாலஜிக்குள்ள போய் சிக்கின கூட்டம், இனவாத ஐடியாலஜிக்குள்ள போய் சிக்கின கூட்டம், ஒரு மாற்று ரீதியிலையும் அவரு. ஆமா, ஆனா விஜய்கிட்ட இருக்கிற கூட்டம் அதே சமூக நீதி அரசியல் பேசக்கூடிய ஒரே கூட்டம். நீங்க சமூக நீதி தான் திமுகவும், அதிமுகவும் சமூக நீதி கொள்கை தான். விஜய்கிட்ட இருக்கிற சமூக நீதி தான். எக்ஸாக்டா 3 ஜெராக்ஸ் மாதிரி தான் இருக்கும் கட்சியோட கொள்கை எடுத்தாலும். அப்ப இங்க இருக்கவனை ஈஸியா கொண்டு வர முடியும். இவன் தமிழ் தேசியம் பேசினானா இவனை கொண்டே வர முடியாது. இவன் கடைசி வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருப்பானா, இலங்கையில நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் கடைசி வரைக்கும் நினைச்சிட்டே இருப்பான். அதை எல்லாத்தையும் நம்பிக்கிட்டும் இருப்பான். அதனால இவனை நம்மளால திருத்த முடியாது. ஆனா இவனை விஜய் அழிச்சிட்டாரு. அதனால இப்ப விஜய்கிட்ட இருக்க ஆளுங்க ஈஸியா நம்ம சர்க்கியூட் பண்ணி கொண்டு வரணும்னா அது விஜயே பண்ணிடுவார். நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. அவரே அதை எக்ஸ்போஸ் பண்ணி கொடுத்துருவார். இல்ல, அதை சிந்திக்க ஆரம்பிக்கும் போது அப்படி ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, அது நடக்கும். மற்றபடி சொல்லணும் அப்படின்னா இந்த எலெக்ஷன் எல்லாருக்கும் ஒரு பெரிய இது ஒரு பாடமா இருக்குமா இந்த ஒரு தேர்தல்? என்னன்னா, சிறுபான்மையினுடைய வாக்குகள் எப்பவுமே திமுகவுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துட்டு இருந்தது. இல்லைன்னா பாஜகவை அதிமுக எதிர்த்து கொண்டிருந்த அளவில் ஓரளவுக்கு அவங்களுக்கும் போயிட்டு இருந்தது அதிமுக கூட்டணிக்கு. இந்த இடத்துல எல்லாமே ஒட்டுமொத்தமாக தாவேக்காவுக்கு போன மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. அந்த அனலைஸ் எல்லாம் இனிதான் வரும் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் கூட இதெல்லாம் தாண்டி விஜய்க்கு போயிருக்கிறது. இதை எப்படி பார்க்க? அதை அந்த கட்சிக்காரன் நம்ப மாட்டாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் அந்த வேட்பாளர்களே சும்மா பதம் பார்க்க நின்னதுதான். பல இடங்கள்ல இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் ஓட்டு தான் போயிருக்கு. இஸ்லாமியர்கள் வாக்கு பெரிய அளவுல விஜய்க்கு போயிருக்கானா நமக்கு இன்னும் அதுக்கு இன்னும் 2-3 நாள் கழிச்சா நமக்கு ரிசல்ட் தெரியும். முக்கியமா பெண்களுடைய வாக்குகள் நம்ம ஏற்கனவே சர்வே போகும்போதே நான் சொன்னதுதான். பெண்களுடைய வாக்குகளை நிறைய அங்க போயிருக்கு. அவங்க வச்ச அந்த ப்ரொபகண்டா இருக்குல்ல, இங்க பாலியல் குற்றங்கள் அதிகமா இருக்கு, பாதுகாப்பு இல்ல, அந்த ப்ரொபகண்டா கீழே வரைக்கும் போய் சேர்ந்திருக்கு. அதுதான் அவங்களுடைய வெற்றி காரணம். அது இல்லாம அதிமுகவில் இருக்கக்கூடிய பெருவாரியான பெண்களுடைய வாக்குகளை விஜய் வாங்குறாருன்னு நாங்க ரொம்ப உறுதியா சொன்னோம். அதேதான் இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு சொல்ல போனா முக்கியமான மாஜிக்கள் எல்லாரும் 3வது இடத்துல நிக்கிறாங்க. 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னா அதிமுகவுடைய படுதோல்வி இது. வரலாற்றிலேயே இப்படி ஒரு தோல்வியை அதிமுக சந்திச்சதே இல்லை. எனக்கு தெரிஞ்ச இந்த கட்சி இப்ப இந்த ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா, இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கட்சியில இருந்து பெருவாரியான கூட்டம் செதறப்போகுது. இனிமே இந்த கட்சி எனக்கு தேவையில்லைன்னு முக்கியமான நிர்வாகிகள் எல்லாரும் வெளியில வர போறாங்க. அது மட்டும் நல்லாவே தெரியுது. ஜெயக்குமார் வாயால அடிச்சுக்கிட்டாரு, இந்த மாதிரி நான் யாரால தோத்தேன், பிஜேபியால தான் தோத்தேன். அப்படி தோத்தாலும் 2வது இடத்துலதான் ராயபுரத்துல இருந்தாரு. நான் சிம்மாசனமா முடிசூடா மன்னனா இருந்தேன்னாரு.
இன்னைக்கு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. சென்னையில பல தொகுதிகள்லையும் இப்படிப்பட்ட இது நடந்து. ஆமா, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அதிமுக மதுரை மாவட்டங்கள்ல, மதுரையில இருக்கக்கூடிய பல 10 தொகுதிகள்ல எல்லா தொகுதிகள்லயுமே 2வது இடம் கூட இல்ல, முன்னிலையே வரல. அதிமுக 10 தொகுதிகள்ல, மதுரையில இருக்கக்கூடிய 10 தொகுதியில முக்கியமான 3 மாஜிகள் இருக்காங்க. ஆர்பி உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன், அப்புறம் செல்லூர் ராஜு. இவங்க 3 பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. அந்த வாக்குகளை கூட அவங்களால வாங்கவே முடியல. 2வது இவரு ராஜன் செல்லப்பா வேற. எல்லாரும் முக்கியமான இடத்துல இருக்காங்க, ஆனாலும் அவங்களால அந்த வாக்குகளை பெற முடியல. அப்படியே சென்னையில கூட முக்கியமான புள்ளிகள் இருக்கிறாங்க, அதிமுக சேர்ந்த முக்கிய புள்ளிகள் இருக்காங்க, அவங்களாலையுமே அந்த வாக்குகளை பெற முடியல. அதிமுக நினைச்சு பார்க்காத அளவுக்கு 2வது வந்திருக்கணும், அட்லீஸ்ட் 2வது வந்திருக்கணும். ஆனா 3வது இடத்துக்கு தூக்கி அடிக்கப்பட்டிருக்குன்னா, இந்த தேர்தலில் அதிகமாக அடி வாங்கினது என்டிகேவும் அதிமுகவும் தான் பல முறை பல தேர்தல் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். அது உறுதியாக இருக்குது. இல்லை, இதை ரொம்ப சீரியஸாக எடுக்க வேண்டிய தேவை இருக்கான்னு சொல்லி நான் கேட்குறேன். ஏன்னா குளத்தூர் தொகுதியில் நின்ன சிஎம் ஸ்டாலின் அவர்கள் தோற்று போயிருக்கிறாரு. ஒரு பெரிய பிரபலமான ஒரு வேட்பாளர்கிட்ட இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க. இல்லை அவர் பாபுன்னு சொல்லுவாங்க. இந்த நியூஸ் தமிழ் சேனல் கூட பாபு விசஸ் பாபுன்னு சொல்லி ஒரு வீடியோவே போட்டாங்க. அவர் சேகர் பாபு எதிர்க்கிறதுக்காக அதிமுகவே அவருக்கு தான் சீட்டு கொடுக்கறதா தான் பிளான்ல இருந்துச்சு. அவருக்கு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதிமுகவுல இருந்து அவர் வெளியில வந்து தாவேக்காவுக்கு வராரு. அவர் அதிமுகவுல விஜய்க்காக போஸ்ட் ஓட்டுனவர்லாம் கிடையாது. அவரு ப்ராப்பர் அதிமுக இல்லை. நான் அந்த இதை பார்க்குறேன். சிஎம் ஸ்டாலின் அவர்களை கம்பேர் பண்ணும்போது இவருடைய இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதான் அந்த அவருக்காக அந்த ஓட்டு விழுந்திருக்கும். அவருக்காக அதிமுக அவர் செஞ்ச அந்த சின்ன சின்ன வேலைகளுக்காக ஒரு கணிசமான வாக்குகள் தான். மேக்சிமம் அந்த ஃபோர்ஸ் தான் விஜய் 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 அப்படின்ற ஃபோர்ஸ் தான். 2021 முதலமைச்சர் தொகுதியில போட்டிட்ட வேட்பாளர்களுடைய பட்டியலை மட்டும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20-25 பேருக்கு மேல இருப்பாங்க. எல்லாமே அந்த இந்து மக்கள் கட்சி, அதாவது ஒரு அமைப்பு மாதிரியே இருக்கும், இந்து ராஷ்டிர அமைப்புகள் மாதிரியே. அந்தந்த பேர்ல சுயேட்சை வேட்பாளர்கள் மட்டும் ஒரு 15 பேர்கிட்ட போட்டிட்டு இருப்பாங்க. போன வாட்டி அஃபிடவிட் எடுத்து பார்த்தாலே தெரியும். இது குளத்தூர்ல மட்டும் இருக்கும். ஏன்னா அவருடைய வாக்குகளை எப்படியாவது பிரிக்கணும் அப்படிங்கறதுதான். இன்னைக்கு அப்படி சின்ன சின்ன சங்கிகளா நிறுத்தி இன்னைக்கு ஒரே சங்கியா நிப்பாட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அதுல பெரிய மாற்றம் நம்ம பெருசா வந்துட்டாரு அப்படிலாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் அங்க கிரேஸ். அவர் ஏற்கனவே ஒரு நல்ல அறியப்பட்ட முகம் குளத்தூர்ல, அவ்வளவுதான். அதனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல சேர்ந்து ஒரு பெண்கள் ஓட்டு, ஜென்சி ஓட்டு, அப்புறம் கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு, இது எல்லாமே அவருக்கு கை கொடுத்துருக்கு. அவ்வளவுதான். நம்ம தொடர்ந்து பேசுவோம். இது ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு இந்த வெற்றி. இதை தமிழக மக்களுடைய உணர்வுகளை நம்ம மதிக்கணும். அதே வேளையில பல இடங்கள்ல நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறது ஓட்டு போட்டவங்களுக்கே தெரியாது. ஆமா, விசில் சின்னம் விஜய் அவர்களுக்காக நான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறது தான். அந்த வேட்பாளருடைய பின்னணி என்ன, அவர் சமூகத்துக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இனிதான் அவங்க என்ன செய்ய போறாங்க, அவர்களுடைய பார்வை என்னதாக இருக்குது, தொகுதியில் இறங்கி வேலை எப்படி செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.